ஹாய் மக்களே, இது உங்கள் ஃப்ளாஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் மேட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நேரம் இதை சொல்லி போடாமல் விட்டு உங்களை கடுப்பேற்றிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபைண்ட் த ஜென்ரேட்டர் ஆஃப் த மியூசியம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர், அதாவது மியூசியமோட ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கடைசியாக யாரா அவன் குண்டா தடியா. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வெளில போனோம். இருங்க, அங்கே ஒரு கன் இருக்குது, எடுத்துன்னு போகலாமா? சரி, ஆமாம், வெளில ஈவிலன் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துன்னு போயிடுவோம். அங்கே வேறு யார் வில்லனா வருவான்னு தெரில. அங்கே ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் குண்டா இருந்தாங்க, அவன் வருவானா இல்லைன்னா? ஐயா, இவ்வளோ ஒரு ஆளே இல்லை. இவ்வளோ தட்டி விட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே போவோம். எதுக்கு இந்த 2 புல்லட்டை வேஸ்ட் பண்ணோம்? சப்போஸ் அங்கே போகும்போது ஒரு ஆடு இல்லைனா வேறு ஏதாவது வித்தியாசமான வில்லம் வந்தால் நான் என்ன பண்ணுறது? சரி, இப்போ அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்ல மாட்டேன். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறேன் இந்த மாதிரி சூப்பரான கேம் ப்ளஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக மேலே போகணும். ஒரு வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே பூந்துருவோம். இவன் நான் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, அது போதும். அவ்வளோதான், குதிச்சிட்றா கைப்பில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெளில போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எங்கே போனோம்? ஐயோ, யாராவன் இந்த அடி கிடக்குறான்? ஏய், ஏங்க யாருங்க இவன்? போரிஸா? ஓஹோ, ஓகே. இந்த மினி ராட்சுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, இந்த குண்டை ஒருத்தன் செத்து போய் படுத்து கிடந்துருக்கான். அவனுக்கு வேறு உசுரை கொடுத்துட்டானுங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொண்ணை விட மாட்டேன்றான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இப்போ நம்ம ஆடுறோம்ல அந்த கேரக்டர் தான். ஆக்சுவலி நம்ம தான் அந்த பொண்ணு. அதுவும் அந்த ஸ்க்ரீனில் வரா பாருங்கள். சும்மா கை காலை வச்சுட்டு இல்லாமல் இந்த மிருகத்தை வேற பார்க்கச்சிக்கணும். என்னடா இவன் அந்த வீடியோவில் தான் அப்படி ஓடி வரான் போல், நேரில் மொக்கையாக தான் ஓடி வரான், அதாவது கேமில். ஐயா, இவனோ ஒரு ஆளே இல்லை மக்களே. சரி, அப்போ இவனை கட்டுக்க தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஓகே, இந்த மாதிரி குப்பை தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குப்பையில் பார்த்திங்கன்னா ஒரு மினி ராடு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க்கு என்னது? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூமே கண்டுபிடிக்கல. அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம எஸ்கேப்பே பண்ணணும். அது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் பேசிகிட்டே போயிட்டே இருக்கேன். சரி, ஓகே. அது மட்டும் இல்லை, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்னான்னு தெரியல, இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வீடியோஸ்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக நடுவில் போட முடிஞ்சால் போட்டுருவேன். எப்போல்லாம் லீவ் வருதோ அப்போல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். சரி, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் ரூமுக்கு வந்துவிட்டோம். ஓகே, கிஃப்ட் ஷாப்பில் இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லை, வர வழியில் பார்த்து வாங்க ஒரு பெரிய மிருகம் இருக்குது. அந்த ரோபோட்டை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்றா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓஹோ, ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரிஸ் இருக்கான்ல, அந்த ஒரு குண்டன், அந்த தடி தாண்டவர் ஆயனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்ரேட்டரை உடைக்கணும். ஓகே, இந்த மைக்குன்றவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மோட்டாரைஸ்டா அப்படின்னா. சரி, இங்கே ஜென்ரேட்டருக்கு என்ன வேணும்? இதுக்கு வந்து ஏதோ சைல்டு, ஏதோ ஒரு சின்ன பையனை வச்சு ஏமாத்தணுமா? அது புரியல, அது அப்புறமா பார்த்துப்போம். ஃபாலோ யூ. ஆஹா, இவன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ பண்ண மாட்டான். ஏன்னா இவனுக்கு அந்த ஏதோ இப்போ நான் என்ன கொடுத்தேன்னு நீ வாங்க மாட்டேற. சரி, அந்த குண்டை என்ன கேட்டான்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர பயமாக இருக்கான் அந்த போரிஸ் ரோபோட்டை பார்த்து. அதனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மினி ராடு மாஸ்க்கை கொடுக்கணும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று கேட்குறான். ஒரு எலக்ட்ரிக் கன்று இருக்கும். யாராவது மற்ற சேனல்ஸில் இல்லை நீங்களே ஐஸ்கிரீம் 4 விளையாடிருந்தீங்கன்னா தெரியும். அந்த மைக்குன்ற பையனோட கேம் பிளே இருக்கும்போது அவனே ஒரு கன்று க்ரியேட் பண்ணியிருப்பான். அவன் தான் க்ரியேட் பண்ணான்னு நினைக்கிறேன். அடப்பாவி, அவன் அங்கே இல்லைன்னு கண்ணை வேறு போட்டு வந்தாங்க. பான் இங்கே வந்து நிற்கிறான். என்னது? ஏய், என்னடா ஃபாலோ பண்ணுற? சரி, நம்ம குரு உள்ளே போட்டு போய் அந்த குப்பைங்களை ஃபஸ்ட்டு தேடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம மேலே, எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கணும் அந்த கன்று. ஏன்னா இங்கே ஒரு மேப் மாதிரி இருக்குவாங்க, அங்கே தான் இருக்கணும். அங்கே தான் மக்களே இருக்குது. ஐயோ, சரி, அவன் அதில் மட்டும் வாங்கி செத்துருவான். நம்ம இந்த கண்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, வேணாம் மினிரா. அடப்பாவி, ஏங்க அவன் அங்கே இல்லாமல் அப்படியே வளைஞ்சி வந்துட்டான். சரி, அவன் ஒரு பக்கம் கடந்துட்டு போவான், நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். என்னடா இது? நம்ம வச்ச ட்ராப் தானே. ஓகே, அப்படியே போவோம். ஏண்டா
எனக்குனே வருவீங்களா? சரி இவனுங்களை வந்து ஓகே அவன் மயங்கிருக்கான். இவனை அப்படியே வந்து நம்ம ஒரு கட்டு டை வச்சோன்னா எங்கடா அவன்? அட கண்ணு தெரியாது காபோதி, உன் பின்னாடியே நின்றுக்கிறான். அப்படியே அந்த பக்கமாக போயின்னுக்கிறான். ஆஹா, நம்மக்கிட்டேயே சலசம் பண்ணுறானுங்க. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன பையன் சைன் போர்டு மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுதா, இல்லைன்னா ஒரு சின்ன பையனே தேவைப்படுதா, பொம்மையாக என்னான்னு தெரில. ஆனால் ஒரு சைல்டுன்னு போட்டிருந்துச்சி. ஒரு சைல்டு மாதிரி ஒருத்தனை வச்சு நம்ம ஏமாத்தணும்னு போட்டிருந்துச்சி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாஸ்க்கு தேவை, மினிராடு மாஸ்க்கு. 3வது இந்த கன்று. அதுக்கப்புறம் அந்த ஒருத்த மோட்டார் ஆயிஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று கேட்டான். அது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் ப்ளூ கலரில். அதை நம்ம தேடணும். இன்னும் நம்மளுக்கு 3 ஐட்டம்ஸ் வேணும். இதை மட்டும் திரும்ப அந்த ஜேன்ற பையன்கிட்ட கொடுத்துடலாம். எங்கடா? இதோ இந்த பையன் தானே கேட்டான். நீ இல்லையா? யாரை கேட்டீங்க? இந்த மஞ்சள் சட்டை தான் கேட்டான். இந்தடா தம்பி. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்டட் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது அடுத்து தம்பி இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு கேட்குறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரைஸ்டு ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வைக்கணும், அந்த ஒரு சின்ன பையன் போர்டு மாதிரி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து போனால் இங்கே தான் போரிஸ் நின்றுன்றப்பான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லூப் மாதிரி. நம்ம எப்போ உள்ளே போய்ட்டு வெளில வந்தாலும் அங்கேயே நின்றுக்கிறான். அதனால் நம்ம அவனை அப்படியே ஏமாற்றிட்டு இந்த பக்கமாக வந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு மோட்டரைஸ்டை தேட வேண்டியது தான். அப்படியே நான் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உள்ளே போயிட்டு உள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். உள்ளே உப்பா என்ன வெறித்தனமாக நம்மளை தோற்றுறான். அந்த பொண்ணு மேலே என்னடா வெறி உனக்கு? ஏதோ தெரியாமல் பண்ணி நிச்சயம் அந்த சின்ன பொண்ணு. அதுக்கு அவன் அப்படி விரட்டுறான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எப்பா அடி, திடீர்னு பானு வந்து நிற்கிறான். சரி ஆஹா சூப்பரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரைஸ்டு ஜாக்கா இது பேர், ஏதோ நம்ம மோட்டரைஸ்டுனே வச்சுக்கலாம். அது கிடச்சிருச்சு. இல்லைனா ஜாக்குன்னு வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை இந்த பக்கமாக வர விட்டு அவன் அந்த பக்கமாக ஓடுற கேப்பில் நம்ம எஸ் ஆகிட்டு போயிட்டான். அந்த மைக்கா இல்லை சார்லியோ ஏதோ ஒரு பையன் அவன்கிட்ட கொடுத்துடலாம், அந்த கட்டை போட்ட சட்டை. அப்படியே அவன் அந்த பக்கம் போயிடும். ஏங்க அவன் முதுகுலையும் கையிலையும், முதுகில் 2 ராடு, கையில் 3 ராடு. எப்பா ராடாலேயே உருவானவன் போல். ராடுன்னா அதோ மினி ராடை சொல்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த மோட்டரைஸ்டு போட்டு நம்மளுக்கு அந்த மாஸ்க் தேவைங்க. ஏன்னா இப்போ இந்த மோட்டரைஸ்டு யூஸ் பண்ணோன்னா அது மேலே போயிட்டு ஒரு ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையன் நம்ம கூட ஓகே, மாஸ்க் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமே கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம பிரச்சனையே இல்லை, நம்ம பார்த்துக்கு தைரியமாக போகலாம். டே போரிஸ் எங்கடா இருக்க? அவனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சின்ன பையன்ட்டு தான், அவனால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, கடைசியாக ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது. அது என்னன்றதை நானே மறந்துட்டேன். ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை. மொத்தம் 4 ஐட்டம் தேவை. அதில் நம்மளுக்கு 3 ஐட்டம் கிடச்சிருச்சு. 4வது சம்திங் நம்மளுக்கு தேவையாச்சே. சரி, அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அது ஞாபகம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குண்டு பாடாச்சு. சண்டா போகலாமா? வா டுமால். ஏங்க அவன் என்ன தான் முட்டினாலும் நம்மளை முட்டி தள்ளுறாங்க. சரி, நீ அப்படியே போயிட்டே இரு. எப்பா பார்த்தீங்களா, அவன் கையில் மினிராடு, முதுகில் மினிராடாலே செஞ்சுருக்காங்க இவனை. சரி, இப்போ நம்ம உள்ளே பூந்து அவனுக்கு கொடுத்துட்டு அந்த மோட்டரைஸ்டு எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே ஒரு ஜென்ரேட்டர்னே வச்சுக்கலாம். அதை ஒன்று ஆஃப் பண்ணணும். ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இந்தாடா நீ இல்லை, அவன் தான் கேட்டான். ஓகே, ஏதோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த பேக் டேஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரு நார்மல் பிளேஸாக தான் இருந்த மாதிரி சொல்கிறான். ஏதோ ஜோசப் சிலிவன்னு எவனோ இருந்தானா, நான் அது சரியாக படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பையனை கூட்டிகிட்டு போனோம். இருக்கிறதுலே கடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் அவனை தள்ளி நம்ம முன்னாடி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் அவன் அப்படியே பின்னாடி போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஓகே நினச்சா மாதிரியே அந்த தலித்தாண்டவர் ஆய வரான். நம்ம சைலண்ட்டாக அப்படியே ஆகி போயிட்டு இந்த மோட்டரைஸ்டு எடுத்துன்னு வந்துடலாம். சரி, அந்த பக்கம் போடா. எவ்வளோ நல்ல புள்ள, சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறான். சரி, இப்போ நம்ம அப்படியே அவன் அந்த பக்கம் போயிருப்பான். அந்த குண்டு பையனை கூட்டிட்டு அப்படியே சைலண்ட்டாக எஸ் ஆகிடணும். பின்னாடி வருவான்னு நினைக்கிறேன். தம்பி அப்படியே வாப்பா, பின்னாடியே வரணும். அண்ணன் பின்னாடியே வரணும்னா சீக்கிரமாக வா. ஐயோ ஏங்க அவன் பாட்டு போயிட்டுங்கிறான். டே வாடா. அந்த குண்டைக்கிட்ட என்ன அடி வாங்க விட்றாதடா. இன்னும் ஒரு அடி கூட அவங்ககிட்ட வாங்கலை. இன்னும் ஒரு அடி அவங்ககிட்டையுமே வாங்கலை.
மேக்ஸிமம் இந்த கேமில் அடியே வாங்காமல் முடிக்கணும், ஒரு வாட்டி கூட தோக்கக்கூடாது. ஓகே, இதை சொருவிட்டு ஏதோ ஒன்று. அட குட்டி குஞ்சா, ஏங்க இவெல்லாம் நம்மளை வம்புழுக்கிறான். சரி, நம்ம கீழே போனால் போரிஸ் போட்டுருவான். நம்ம இங்கே இவங்ககிட்ட தப்பிச்சுட்டு அப்படியே போய் இதை திறந்து விட்ருவோம். ஓகே, பிரேக்கரு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ சேம் டைமில் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துன்னு போய் அந்த ஒரு பையன் கேட்டான்ல, மைக்குன்னு நினைக்கிறேன் அவன் பேர், அவங்ககிட்ட கொடுக்கணும். என்னடா இது? ஓகே, அந்த குண்டு பையன் போயிட்டான் போல். அதுக்கெல்லாம் ஒரு லோடிங் ஸ்க்ரீனு. ஓகே, சைலண்ட்டாக அப்படின்னு அழுகலான்னு பார்த்தேன், பையன் போல் பார்த்துட்டான். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கமாக தான் சுற்றிட்டு போனோம், வேறு வழி இல்லை. வாடா, எங்ககிட்டே வா. யார் நாங்கள்? எஃப்டிஜி ப்ரோ பிளேயர். ஓகே, இப்போ உள்ளே போந்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒன்று தேவையாச்சு. மக்களே, ஞாபகம் வந்துச்சு. அந்த சின்ன பையன் சைன் போர்டு அது வேணும். இப்போ கடைசியாக அது ஒன்று தான் நம்மளுக்கு தேவை. அது மட்டும் கிடச்சிச்சின்னா எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த போரிஸை வச்சு நம்ம போட்டுடலாம். இருங்க, இந்த ரைஃபிள் எடுத்துகிட்டு போவோம். ஆமாம், நான் இப்போ எதுக்கு இதை எடுக்கிறேன்? இதை வச்சு அவனை சுட்டாலும் அவன் சாக மாட்டான். இந்த ஃப்ரோஸ்ட்டை வச்சா அது ஒரு செகண்டு கூட நிற்க மாட்டான், உடனே வந்துடுவான். சரி, அவன் கடந்துட்டு போகிறான், அவன் ஸ்லோவாக தானே வரான், நம்ம பொறுமையாகவே போவோம். இப்படிக்கா சுற்றிட்டு போய் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இங்கே இல்லை, இங்கே எங்கேயுமே இல்லையே. அவன் வேறு இந்த பக்கம் வந்துட்டான்டா. சரி, நம்ம இப்படிக்கா போயிட்டு அவன் அப்படியே சைலண்டாக நழுவிட்டு போயிடலாம். வா 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 வா, கமான் கமான், வாங்க, ஓச்சி பிரிஞ்சு போடுறாங்க, சீக்கிரம் வாங்க. ஓகேங்க, அடே சரி, இவனை கொஞ்ச நேரம் ஓட விடுவோம். நான் இந்த பக்கம் இருக்கேன், இங்கே வா. ஓகே, சரி, ஓகே. இந்த கேமை விளையாடும் போது மட்டும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. ரொம்ப லேட் ஆகுது. நானும் பைத்தியக்கார மாதிரி பேசினேங்கிறேன், உங்களுக்கே போர் வச்சிரும் போல். என்ன பண்ணுறது? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவனை வச்சு விளையாடாம டக்கு டக்குன்னு இவனை அப்படியே அந்த பக்கமாக விட்டு நம்ம சைடு போகலாம். ஏங்க அந்த சைடு இருந்துச்சா என்ன? இல்லை, இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைன் போர்டு தேடுவோம். அது அந்த ராஜ் சிலிவனு, அந்த அவங்க அப்பாவோட சைன் போர்டு. ஏங்க அவன் கை இங்கெல்லாம் தெரியுது. ஓகே, இங்கே எங்கேயோ இல்லை. அடப்பாவி. சரி, இவங்கெல்லாம் மாட்டக்கூடாது, அது நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம். நம்ம அப்படியே சுட்டிட்டு வந்து எங்கேயாவது இங்கேயும் இல்லை. சரி, இப்போ அந்த சைல்டு சைன் போர்டு மட்டும் கச்சா அவள் கேம் பிளேவே முடிச்சிடுவேன். அப்படியே இன்னும் நீ இங்கே தான் இருக்கியா? சரி, அது மட்டும் கச்சா நம்மளுக்கு முடிச்சிடலாம். இருங்க, அவன் அந்த பக்கம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே டோரை திறந்து எங்கடா காணோம்? இந்த பக்கம் இருக்கியான்னு? இங்கேயும் இல்லை. எங்கடா போனா? கிளிச்சு ஆகிட்டானோ? அப்படி ஆயிருந்தானா செம்மையாக இருந்திருக்கும். அவன் கிளிச் ஆகிட்டா ஒரே இடத்துல சுற்றின்னு இருப்பான். இந்த மினி ராடுங்களை எவன் தான் படைச்சானோ? அந்த ராடை மட்டும் ஓகே, அவன் இந்த பக்கம் இருக்கான். முஞ்சா உள்ள வாடா டேய். இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வாழறக்கூடாதுன்றது. ஓகே, இப்போ நம்ம அவன் அந்த பக்கம் இருக்கட்டும். நம்ம பார்த்துக்க இந்த பக்கம் போயிட்டு இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கேயும் இல்லை, இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ எங்கடா போச்சு? கேம் ஏதோ எரர் ஆயிடுச்சா என்ன? சரி, நம்ம அந்த பக்கமாக போய் அங்கே தான் நிறைய ஃபோட்டோங்களாம் இருந்துச்சு. இங்கே எங்கேயாவது இருக்கா? சின்ன பையன் ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா ராடோட அப்பா ஃபோட்டோ, அதனால இல்லை. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அதர் கேம் ஹாரர் இல்லைன்னா அது ராடு தான். ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் தான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஆல்ரெடி ஒருத்தர் கிராணி கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக போடுவோம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ கிட்டே கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் கிராணி போட சொல்லி. ஓகே, இங்கே இல்லை. அந்த குண்டை வேறு வந்துட்டான்டா. தடித்தாண்டவராயா, இருக்கிற கணத்துக்கும் நீ நிற்க மாட்டேற பார்த்தியா? கையை ஊனிட்டாவது ஓடி வரான், அவங்ககிட்ட காலு கூட இல்லை. பையன். சரி, இப்போ நம்ம இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எங்கேயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தெரிஞ்சு கேம் கிளிச் ஆகிடுச்சான்னு தான் தெரியல. மறுபடியும் நான் வெளில போனேன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் செய்யணும். அதனால தான் நானும் சுற்றி முற்றி தேடுறேன். ஐயோ, மினிராடி எல்லா பக்கமும் எண்டு காடு போகிறானுங்கடா. சரி, இப்போ நம்ம இருக்கிற இடம்லாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காக தேடிட்டு கீழே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டே குண்டாடே கேட்குதா? முஞ்சாடுறா என்ன? எங்க பக்கம்லாம் வரான், ஆச்சிர போகிறான். அவன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்காங்க. அவன் ஐஸ்கிரீம் 4ல் எப்படி இருப்பான்னு தெரில.
ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஓல்டு சேனல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் வந்து சில இஷ்யூஸால் நான் நிறுத்திட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் 1லேருந்து 6 வரையும் விளையாடிருந்தோம். கிராணி ஏகப்பட்ட கேம் ப்ளே போட்டிருப்போம். யாராவது சப்போஸ் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, அது ஒரு இருந்துட்டு போகிற அதை விடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போரிஸ் அந்த பக்கம் நம்மளை தொத்தின்னு வரான். நம்ம அதுக்குள்ளே இங்கே போயிட்டு அந்த சைல்ட் சைன் போர்டு மட்டும் கச்சிதுன்னு வச்சுக்கோங்க, தலைவர் கதை காலி. இப்போ நம்மளுக்கு அதுதாங்க தேவை. இங்கே இல்லை, இங்கே எங்கேயும் ஏய் இங்கே தான் இருக்கியா நீ? உன்னை எங்கெல்லாம் தேடினுக்கிறேன் நான். சரி ஓகே. ஐயோ இந்த பக்கம் வரான்டா. அப்படியே போயிருந்தேன்னா இன்னைக்கு அவன் ஒரே முட்டு தான் முட்டியிருப்பான். நம்ம கதை கந்தல். ஓகே, உள்ளே போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் நீ? சரி ஓகே, அவள் தான் நினைக்கிறேன். இதை இங்கே வச்சுட்டா அவள் தான் முடிஞ்சுது. என்னடா ஏய் என்னடாச்சு? ஏங்க என்னடா இங்கே ஏதோ சூட்டு சத்தம் போடணுமா? இருங்க சுட்டு பார்க்கலாம். இல்லையே, புல்லட் தான் வேஸ்ட்டாக போச்சு. என்னடா பண்ணோம் யாராவது சொல்லுங்களா? ஓ ஓகேங்க, அங்கே ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது போல். அந்த எக்ஸ் மார்க் ஒன்று பார்த்தோம்ல, அது உள்ளே வந்து இவனை நிற்க வைக்கணும். ஓகே ஓகே, இந்த எக்ஸ் மார்க்குள்ளே அவனை நிற்க வைக்கணும். அப்போனா பிரச்சனை இல்லை. ஏய் போரிசை காவா, நான் இங்கே தான் இருக்கேன். இது உங்ககிட்ட ஒரு வாட்டி கடைசியாக விளையாடிக்கலாம். இத்தனை உன்னை பார்க்கவே முடியாது. கண்ணு தெரில, இங்கே தான் இருக்க. அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறான்னா குண்டு பையன் வந்து ஓகே ஓகே நவுன்றான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணிடுறான். இவன் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சு போரிஸை சுட்டு தான் அந்த கன்னை இந்த பொம்மை கையில் கொடுத்துட்டு போயிடறான். அதான் இந்த போர்டு கையில். இந்த போரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் நம்பி. அப்புறம் இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ரொம்ப அசிங்கமான ரோபோட்டு போரிஸ், நீ வேஸ்ட்டு குண்டன் அந்த மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. உடனே இவன் கோவமாய் அது ஒரு பொம்மைன்னு கூட தெரியாமல் முட்டி செத்தே போயிட்டான். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த ஜென்ரேட்டரும் உடஞ்சிருச்சு. போரிஸும் காலி, அந்த சின்ன பையன் போர்டும் காலி. சரி, அந்த சின்ன பையன் போர்டுக்கு நன்றி. ஓகே, இப்போ அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை பை.